உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரான்னு சொன்ன உடனே ஜீவகாருண்யம்ங்கிற அந்த வார்த்தை தான் நமக்கு நினைவில் வருது. அவர் சொல்கிற ஒரு மிக முக்கியமான தத்துவம் என்ன தெரியுமா? புலால் உண்பவர்கள் அவருடைய சத்திய ஞான சபைக்குள் வரக்கூடாது என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார். அப்படின்னா குதர்க்கம் பேசுகிறவங்க ஒன்று கேட்பாங்க, என்ன தெரியுமா, அப்போ காய்கறி பழம் இயற்கை உணவு இதெல்லாம் மட்டும் சாப்பிட்றீங்களே, அது மட்டும் நியாயமா? அதுவும் ஒரு உயிர்கொலை தானே அப்படின்னு கேட்பாங்க. புலால் உண்பதற்கும் இந்த இயற்கை உணவை உண்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வள்ளல் பிரான் தெளிவுபடுத்துகிறார் ஒரு பத்தியில். ஏனென்றால் இது குதர்க்கம் பேசுபவர்களுக்கான ஒரு பத்தி. புலால் உண்பவர்கள் உள்ளே வர வேண்டாம்னு அந்த அறிவிப்பை பார்த்துவிட்டு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் கூட, புரட்சியாளர்கள் கூட, சிந்தனையாளர்கள் கூட வள்ளல் பிரானின் சத்திய ஞான சபைக்குள் செல்லாத ஒரு கண்ணியம் இருந்திருக்கிறது நம்முடைய தமிழ் மரபில். அப்படின்னா இந்த ஓர் உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த இயற்கை தாவரங்கள் இருக்குல்ல, அதை சாப்பிடுவதை நாம் எப்படி சரி என்று ஏற்றுக்கொள்வது என்பதை தெளிவுபடுத்துகிறார் ஒரு பத்தியில். அந்த தர்க்கம் நியாயமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த பத்தியை படித்தப்புறம் நமக்கு புரியும். மரம், புல், நெல் முதலிய தாவரங்களும் உயிர்கள்தான். அவைகளை இம்சை செய்து ஆகாரம் கொண்டால் அது ஏக தேச தாமச ஆகாரம்தான். அந்த ஆகாரத்தால் வந்த சந்தோஷமும் அசுத்த கரண சந்தோஷம்தான். ஆனாலும் அப்படி அல்ல. மரம், புல், நெல் முதலான சீவர்கள் பரிசம் என்கிற ஓரறிவுடைய சீவர்கள் ஆதலாலும் அவ்வுடம்பில் சீவ விளக்கம் ஒரு சார் விளங்குதலாலும் அவ்வுயிர்கள் தோன்றும் வித்துகளும் மற்ற வித்துக்கள் போல் சடமாதலாலும் அவ்வித்துக்களை நாமே விதைத்து உயிர் விளைவு செய்ய கூடுமாதலாலும் தாவர வர்க்கங்களுக்கு மனம் முதலான அந்த கரணங்கள் விருத்தி இல்லாதபடியாலும் அது உயிர்கொலையும் அல்ல, துன்பம் உண்டு பண்ணுவது அல்ல. அதனால் அது சீவகாருண்ய விரோதம் ஆகாது. தெளிவா சொல்றார். மரம், புல், நெல் இது எல்லாமே கூட ஓரறிவு உடைய உயிர்கள் தான். அப்படின்னா அந்த உயிர்களை கொன்று நாம் சாப்பிட்றோமே, அதை வேக வச்சு சாப்பிட்றோமே, காய்கறிகளை வெட்டி சாப்பிட்றோமே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறோம்ல, அதற்கான பதிலைத்தான் வள்ளல் பிரான் இந்த பத்தியில் கொடுக்குறார். திரும்ப ஒரு தடவை அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கலாம், அப்புறமா இது சரி இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வரலாம். மரம், புல், நெல் முதலிய தாவரங்களும் உயிர்கள் தான். அவைகளை இம்சை செய்து ஆகாரம் கொண்டால் அது ஏக தேச தாமச ஆகாரம்தான். அதுவும் கொலை செய்வதற்கு ஒப்பானது தான். தாமச ஆகாரம்னா வன்முறை செய்து உட்கொள்கின்ற உணவு தான் அப்படின்னு சொல்றார். அதை ஏத்துக்கிறார் வள்ளல் பெருமான். ஆனால் அதை நாம் அப்படி பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறத நியாயப்படுத்துறார் பாருங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த ஆகாரத்தால் வந்த சந்தோஷமும் அசுத்த கரண சந்தோஷம்தான். ஆனாலும் அப்படி அல்ல. அந்த உணவை உட்கொள்வது என்பதும் ஒரு விதத்தில் கொலைதான். அந்த உணவால் வருகின்ற சந்தோஷமும் ஒரு விதத்தில் தவறான சந்தோஷம்தான் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனாலும் அப்படி அல்ல அப்படின்னு சொல்றார். முதல்ல நம்ம சொல்கின்ற அந்த கருத்தை உடன்பட்டு ஏற்றுக்கொள்கிறார் வள்ளல் பிரான். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளை சிந்திக்க வைக்கிறார் பாருங்க. ஆனாலும் அது அப்படி அல்ல என்று சொல்லும்போது, சரி எப்படி வள்ளல் பிரான் என்ன சொல்றாருங்கிறத கேட்கலாமே. முதல்ல மரம், புல், நெல் முதலான சீவர்கள் பரிசம் என்கின்ற ஓரறிவுடைய சீவர்கள் ஆதலாலும் அந்த ஓரறிவு உடைய அந்த உயிர்கள் எல்லாம் பரிசம் என்கின்ற அந்த உணர்வு மட்டும்தான் அதுக்கு இருக்கும். தொட்டாச்சினிங்கின்னு ஒரு செடி பார்த்துருப்பீங்கல்ல, அந்த செடியை போய் தொட்டுட்டோன்னு வைங்களேன், உடனே அப்படியே இலை சுருங்கிடும், இலையெல்லாம் ஒட்டிக்கும். ஏன்னா அவர்களுக்கு பரிசம்ங்கிற அந்த ஓரறிவு மட்டும்தான் இருக்குது. நாம் தொட்டோன்னா அந்த இலைகள் சில சமயம் சிலிர்க்கும், சில சமயம் மகிழும், அந்த மாதிரி உணர்வு அதுக்கு இருக்குது. ஆனால் சிந்தனை அதற்கு கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த ஓரறிவுடைய சீவர்கள் அந்த மரம், நெல், புல் இந்த மாதிரியான இயற்கை உயிர்கள். அவ்வுடம்பில் சீவ விளக்கம் ஒரு சார் விளங்குதலாலும், சீவ விளக்கம் ஒரு சார் விளங்குதல் அப்படிங்கிறாரு. ஜீவ விளக்கம் அந்த உயிர்ங்கிற அந்த ஜீவ விளக்கம் ஒரே ஒரு சார்பு நிலையில தான் இயங்கிட்டு இருக்கு. அதுவும் அந்த ஸ்பரிசம்ங்கிற நிலையில மட்டும்தான் இருக்குங்கிறது அடுத்த காரணம்.
சரி, வேற காரணம் ஏதாவது இருக்கா? அவ்வுயிர்கள் தோன்றும் வித்துக்களும் மற்ற வித்துக்கள் போல் சடமாதலாலும், அதாவது வித்துக்கள் விதைகள்ங்கிறது வெறும் உடல் மட்டும்தான், அதுக்குள்ள உயிர் இருக்குங்கிறது நமக்கு பார்த்தா தெரியாது, அதை விதைச்சாதான் தெரியும். அந்த வித்துக்கள், அந்த விதைகளுக்குள்ள உயிர் இருக்கு, அந்த உயிர் நம்மால் பார்த்தால் தெரியாது, வெறுமே சடம் மாதிரி தான் இருக்கும், வெறும் உடம்பு மாதிரி தான் இருக்குங்கிறது ஒரு காரணம். அவ்வித்துக்களை நாமே விதைத்து உயிர் விளைவு செய்ய கூடுமாதலாலும், அந்த விதைகளை நாம மண்ணுல விதைச்சு வச்சோம்னா அதிலிருந்து செடி முளைக்குது. அப்போ நாம அந்த விதைகளை விதைத்து உயிரை வளர்த்து விடலாம் அப்படிங்கிற நிலையும் அந்த வித்துக்கள்ல இருக்கு. அந்த விதையை விதைக்காட்டி அது வெறும் சடம் மட்டும்தான். சடம்னா ஜீவன் மட்டும்தான் அல்லது உடம்பு மட்டும்தான். அந்த விதையை விதைச்சு வச்சு நாமளே கத்திரிக்காய் செடியை வளர்த்துக்கலாம், தக்காளி செடியை வளர்த்துக்கலாம், புடலங்காய் கொடியை வளர்த்துக்கலாம், மரத்தை வளர்த்துக்கலாம், கொடியை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலை அதுக்கு இருக்கு. ஆனால் மனுஷங்களை நட்டு வச்சு இன்னொரு மனுஷனை நான் விதைக்கிறேன், அதுலேருந்து இன்னொரு மனுஷன் உருவாவான், இதுதான் நான் விதைச்சு வச்ச மனுஷ விதை, இதுலேருந்து இந்த மனுஷ மரம் வந்திருக்கு, மனுஷ செடி வந்திருக்கு, மனுஷ கொடி வந்திருக்குன்னு வைக்க முடியாது. ஆனால் விதைகளை நாம் அப்படி செய்யலாங்கிறது ஒரு விருத்தி செய்கின்ற வகைமை அந்த ஓருயிர் உயிருக்கு இருக்குங்கிறத சொல்றார். தாவர வர்க்கங்களுக்கு மனம் முதலான அந்த கரணங்கள் விருத்தி இல்லாதபடியாலும், ஏதாவது செடி நான் யோசிச்சு கவிதை எழுத போறேன், ஒரு மரம் சொல்லுமா நான் யோசிச்சு பேச போறேன், இன்னைக்கு எனக்கு ஒரு கூட்டம் இருக்கு நான் போய் பேச போறேன் அப்படின்னு சொல்லுமா? ஏதாவது ஒரு கொடி ஏதாவது ஒரு ஓரத்தில் உட்காந்து எழுதிட்டு இருக்கா, நான் கவிதை எழுதுறேன் கதை எழுதுறேன்னு எழுதுறா? இல்லை. அந்த சிந்தனைங்கிற உணர்வு இந்த உயிர்களுக்கு ஓருயிர் வர்க்கங்களுக்கு கிடையாது என்கின்றபடியாலும்னு ஒரு மூன்றாவது காரணத்தை சொல்றார். அது உயிர்கொலையும் அல்ல, இந்த மாதிரி காரணங்களை அடுக்கியதால் அது உயிர்கொலையும் அல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வள்ளல் பிரான் நம்மை வர வைக்கிறார். துன்பம் உண்டு பண்ணுவது அல்ல, அந்த கொடியை வெட்டி விடுறதுனால அல்லது கொடியை ஒடிச்சு விடுறதுனால அது இல்லாம போயிடுதானா? இல்லை, அது திரும்பவும் துளிர்த்து வளரும். ஒரு மரத்தோட கிளையை முறிச்சு போட்டோம்னா திரும்பவும் அந்த மரம் வளரும். ஒன்றுமே இல்லாமல் வேரோடு பிடுங்கி விட்டால் தான் அது இல்லாமல் போகுமே தவிர, இல்லைன்னா ஒரு கிளையை உடைச்சு நம்ம முருங்கைக்கீரை பறிச்சுக்கிறோம், ஒரு புடலங்காயை அந்த காயை மட்டும் பறித்து எடுத்துக்கிறோம், கொடி அங்கேயே தான் இருக்கு. அதனால் அது துன்பம் பண்ணுவது அல்ல அப்படின்னு முடிவு சொல்றார். அதனால் அது சீவகாருண்ய விரோதமாகாது. இதுதான் மிக முக்கியம். எனவே குதர்க்கம் பேசுபவர்களுக்கான பதிலாக வள்ளல் பிரான் இவ்வளவு காரணங்களை அடுக்குகிறார். மீண்டும் மீண்டும் நம்மால் விதைத்து அந்த கொடிகளை உருவாக்க முடியும், செடிகளை உருவாக்க முடியும், மரங்களை உருவாக்க முடியும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற ஓருயிர் தாவரங்கள், ஓருயிர் வர்க்கங்களை உண்பது என்பது ஜீவகாருண்ய விரோதம் ஆகாது என்று வள்ளல் பிரான் சொல்லித் தருகிறார். மனிதர்களை மட்டும்தான் விதை போல நாம் விதைக்க முடியாது. இங்கே ஒரு விதையை நட்ட இது மனுஷ உயிராக வளர்ந்து நிற்குது, இங்கே ஒரு விதையை நட்ட இது மனுஷ கொடியாக வளர்ந்து நிற்குது, இங்கே ஒரு விதையை நட்ட இது மனுஷ மரமாக வளர்ந்து நிற்குது, இங்கே ஒரு விதையை நட்ட இது மனுஷ தக்காளி செடியாக வளர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் விதைகளை விதைத்தால் தக்காளி செடியை உருவாக்கலாம், வெண்டைக்காய் செடியை உருவாக்கலாம், பூசணி கொடியை உருவாக்கலாம், பலாமரத்தை உருவாக்கலாம், மாமரத்தை உருவாக்கலாம், வாழை மரத்தை உருவாக்கலாம். எனவே அந்த ஓருயிர் தாவரங்களை உண்பது என்பது சீவகாருண்ய விரோதம் ஆகாது என்று வள்ளல் பிரான் சொல்கிறார் என்றால் இதைத்தான் நாம் மனதில் இருத்தி வைத்து கொள்ள வேண்டும். செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.